வணக்கம், இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்த் ரோமன் எக்ஸசைஸ் 11.2ல ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல ஒரு ஃபங்க்ஷனை நான் இன்டெகிரேட் பண்றேன் அப்படின்னா அதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏன்னு இருந்ததுன்னா அதை 1/ஏன்னு எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலாஸ் என்னவோ அதை நம்ம அங்க ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீக்கன் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸை பண்ணீங்க அப்படின்னா tan எக்ஸ் பிளஸ் சி. சரிங்களா, இதான் ஃபார்முலா. இப்போ நான் இன்டெகிரல் secant ஸ்கொயர் எக்ஸ் பை 5 இருக்கு இன்டூ டிஎக்ஸ். சரிங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் நான் இங்க என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஏன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்குன்னா 1/5 இருக்கு. அப்போ 1/ஏன்னு எழுதுமா, 1/1/5. சீக்கனை பண்ணீங்க அப்படின்னா tan எக்ஸா, tan எக்ஸ்ன்றது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை 5 பிளஸ் சி. சரிங்களா, இந்த 1/5 என்ன ஆகுனா தலைகீழா மாறுங்க. அப்போ 5/1 வரும். 5/1 நம்ம 5 எழுதிடலாம். 5 into tan x by 5 plus c. அடுத்தது பாருங்க, cosecant x 5x plus 3 cot 5x plus 3 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா எழுதலாம். cosecant x cot x இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் cosecant x plus c. இதான் இதோட ஃபார்முலாங்க. சரிங்களா, இப்போ இதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம். நம்ம இன்டகிரல் cosecant 5x plus 3 cot 5x plus 3 dx நான் பண்ண அப்படின்னா xக்கு பதிலா என்ன, அதாவது a ஓட வேல்யூ என்ன இருக்கு 5. அப்போ 1/5 எழுதிடணும். cosecant காட்ட பண்ண என்ன வரும், மைனஸ் cosecant xன்றது 5x plus 3 plus c. மைனஸ் முன்னாடி எழுதிக்கலாம். மைனஸ் cosecant 5x plus 3 by 5 plus c. That's all. அடுத்தது பாருங்க, secant tan இருக்குங்களா, integral secant x tan x dx பண்ணீங்க அப்படின்னா secant x plus c. சரிங்களா, அப்ப நமக்கு இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, secant 2 minus 15x tan 2 minus 15x dx 1/a வா, a ஓட வேல்யூ மைனஸ் 15. இதை பண்ணீங்க அப்படின்னா secant x 2 minus 15x plus c. இந்த மைனஸை மேல எழுதிக்கலாம். மைனஸ் 1/15 secant 2 minus 15x plus c. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். தேங்க்யூ.